வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. கார்ன்ஃப்ளவர் மாவை பயன்படுத்தி சூப்பரான ஒரு அல்வா தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுதான் பாம்பே அல்வா, கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பே அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சர்க்கரை 1 கப் 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் அரை கப் 125 கிராம், நெய் 1/4 கப் 60 ml. அல்வா ரெடி பண்ணதுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால் ஃபர்ஸ்டே பிளேட்டு இல்லைனா இந்த மாதிரி பேக்கிங் டிஷ் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரை சேர்த்து கட்டி தட்டாமல் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணீரை சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவோட தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அல்வா கிண்டும் போது மாவு நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் 1/2 கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்குறோம். தண்ணீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதில் உப்பு சேர்த்துக்கிறது வழக்கம். இதில் 2 சிட்டிகை போல் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 ட்ராப்ஸ் போல் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். பாம்பே அல்வா பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், ரெட் கலர் தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த கலரும் உப்பும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் 250 கிராம் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க பேனில். எந்த கப்பால் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த பேன் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கரையோட கலர் மாறிடும், கேரமலைஸ்ட் ஆகிடும். இந்த சர்க்கரை முழுசாக கரைஞ்சால் போதும், பாகுபதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கை விடாமல் இதை நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு டைமிங்லாம் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் கை விடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெல் பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதில் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே வரணும். கை விடாமல் கலரணும். பக்கத்தில் இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா செய்யும்போது சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை அது மேலே படியாது. ஆனால் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக சர்க்கரை படியும். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் உள்ள நெய்யையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்து முந்திரி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பாம்பே அல்வாக்கு டைரெக்டாகவே முந்திரியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் குங்குமப்பூவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. பட் சேர்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தனி மனம் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா பேன்லேருந்து பிரிஞ்சு வரும். இப்போ ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அதே போல் உங்கள் கரண்டியால் இந்த அல்வாவை எடுத்து நீங்கள் கீழே விடும்போது ரிப்பன் மாதிரி விழும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம நெய் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, பிளேட்டு இல்லைனா பேக்கிங் டிஷ் ஏதாவது உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் இதை எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இது 2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 2 ஹவர்ஸ் கழித்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு அல்வா. இப்போ இதை நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற பாம்பே அல்வாவை விட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த அல்வாவை செய்ய முடியும். இதே ரேஷியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாம்பே அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.